பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, நிறைய நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் பதிவுகளுக்கு கமெண்ட் தொடர்ச்சியாக நிறைய விமர்சனங்கள்லாம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ராமர் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க 7 பிறவி 7 தலைமுறை அப்படின்றது 7 நானும் படிச்சேன். அதாவது 3 தலைமுறைக்கு மேல தொடராது அப்படின்றது அவர் எழுதியிருக்கிறார். அதாவது 3 தலைமுறைக்கு மேல தொடராதுன்னா அப்ப ராமர் இத்தனை வருஷமா இறைவனா வாழ்றாரு. அதாவது அதுல ஒரு ஸ்டோரி உண்டு, 11 குசன் அப்படின்னா அதுல குசன் தான் உங்களுக்கு. நான் அதுலயே ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் பேசியிருந்தேன். கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், நீங்க யாருமே கேட்கல. லவ குசன் அப்படிங்கிறதுல 11 தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிதான் பிள்ளைய சீதா தேவி தேடுவா. பிள்ளைய வந்தா எங்கன்னு கேட்பாளே, குழந்தைய காணமே அப்படிங்கிறதுனால ஒரு தர்பையை போட்டு அவரு குசன்ங்கிறத உருவாக்கிடுவாரு. அந்த குசன் தான் கருப்பசாமி. 3 தலைமுறைக்கு மேல இருக்காதுன்னா குசனே வந்துட்டார கற்பனா. அப்ப லவன் எங்க? இப்ப ராமர் கோயில் கட்டினாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பம் ஒரு கோவில். நாம ராமர் கோயிலை கட்டின அளவுக்கு குடும்பத்துல எத்தனை பேர் இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க? ஆன்மீகம் சார்ந்து குடும்பம் தான் கோயிலுங்க. ஒரு கிராமத்துல வாழ்ற ஒரு கிராமத்துக்கு ஒரு கோயில் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசா கட்டுற கோயிலே வேணாம்னு தான் சொல்லுவேன். பாரம்பரிய கோயிலே நிறைய சீரழிஞ்சு கிடக்கு. அதை சிதலமடைஞ்சு இருக்கிறத நீ சீர் செய்யறதுக்கு போனாலே புண்ணியம். உன் பாரம்பரியத்தை காப்பாத்துங்கிறேன். அதை விட்டுட்டு புதுசா சந்துக்குள்ள கோயில் கட்டுறதுக்கு 4 பேருக்கு வீடை கட்டலாமே. ஏன்னா குடும்பங்கிற கோயில். இப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ளவங்கெல்லாம் தன் உறவுக்காரர்கள்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, இந்த உறவுக்காரன் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த குடும்பத்தை தன் குடும்பத்தில் உள்ளவனை வளர்த்துக்கிட்டே இருக்கான். இஸ்லாமியர்கள் தன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களை இன்னைக்கு காலம் மாற மாற அதுவும் அழியுது. அப்போ என்ன ஆயிருது, என்ன தன்னை பார்த்துக்கணும், தான் மட்டும் வாழணுங்கிற ஒரு இது வந்துருச்சு. அண்ணந்தம்பியில ஒற்றுமையில் அங்காளினா பங்காளிங்கிற மாதிரி ஒரு பழமொழியை கொண்டு வந்துட்டீங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. தகப்பனோ தாத்தாவோ இருக்கிற வரைக்கும், பேர பிள்ளைகள் வரைக்கும் அங்க தாத்தா சொல்லிட்டாரு எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு. நல்லதே கெட்டதோ. அதே மாதிரி ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டாருன்னா ஊரே கட்டுப்படும். அவனை ஒதுக்கி வைனா ஒதுக்கி வை. இதான் பண்பாடு. ஒரு விஷயத்துக்கு ஒரு தண்டனைங்கிறது மறுக்க முடியாததா இருந்து. இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல. எல்லாத்தையும் நீ தான் தேர்ந்தெடுக்கணும். சுதந்திரங்கிற பேர்ல நீ எல்லாத்தையும் மறந்துடணும். ஏதாவது விதி இருக்கா? அதாவது நான் அந்த உதாரணம் ராமருக்கு சொன்ன உதாரணம் அவருடைய பாரம்பரியம் வரல அப்படிங்கிறத விட நான் எதுக்காக சொன்னேன்னா, அவங்க எல்லாம் அர்ச்சகம் பண்ணும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, கிராம தேவதா போச்சு, எனக்கு ஆசீர்வாதம் கிராம தேவதை. என்னுடைய இதெல்லாம் தேவதை, அவருக்கு மட்டும் சாமி. நான் என்ன சொல்றேன், என்னுடைய இதெல்லாம் தேவதை. அப்போ ராமர் ராமேஸ்வரத்துல ராவணேஸ்வரனை கொன்னதுக்கு அப்புறம், அதே ராமர் தான் ராவணேஸ்வரனை கொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு புனித தீர்த்தமா இருக்கக்கூடிய சகல பேரினுடைய பாவத்தையும் தோஷத்தையும் தீர்க்கக்கூடிய ராமேஸ்வரம், அந்த கோயில்ல முதல்ல யார் இருப்பானா? காளி. உச்சிமகாளி தான் முதல்ல இருக்கும். உஜ்ஜயினி மகாகாளி தான் கடலின் எல்லையில இருக்கும். உள்ள போனா 50 தீர்த்த குளம். அதுக்கப்புறம் நீங்க போனா சிவன் தான் இருப்பாரு. அந்த ராமரே என்ன பண்ணிருக்காருன்னா, தன் தோஷம் நிவர்த்தி பண்ணணும். அவன் ஒரு சிவன் பக்தன், அவனை நான் கொன்னுட்டேன். எப்படி? அவன் ஒரு சிவன் பக்தன், நான் அவனை கொன்னுட்டேன், எனக்கு சிவனுடைய தோஷம் பத்திக்குச்சு, சிவனே என்ன மன்னித்தரலுன்னு அவருடைய தோஷம் போகிறதுக்கு தான் அவர் லிங்கம் அடிச்சதா வரலாறு. அதனாலதான் உங்களுக்கு அங்க பெருமாளுக்கு பக்கத்துல சிவனை வச்சிருப்பாங்கன்னா, முதல்ல அங்க இருந்தது சிவன் தானே. காளி இருந்தாலே சிவன் இருக்குன்னு திருப்பதிக்கும் சொல்லிட்டேன், திருவண்ணாமலைக்கும் சொல்லிட்டேன், அங்காள பரமேஸ்வரி. அதே ராமேஸ்வரத்துக்கும் சொல்றேன், உஜ்ஜயினி மகாகாளி இருக்கும், அதுவும் சிவன் ஆலயம் ராமேஸ்வரம், பெருமாள் கோயில் கிடையாது. இப்ப என்ன நோண்ட நான் பேசுவேன்னு சொன்னேன். என்ன நோண்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ ராமருங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ராமர் என்ன கலர்? பச்சை கலர். ராமர் இருக்கிற இடத்துல குரங்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு ராமருங்கிறது என்னது? வனம். கிருஷ்ணருங்கிறது கடல், நீல கலர். அவர் கடல்ல தான் படுத்திருக்காரு. பரந்தாமன் கடல்ல படுத்திருக்காரு. உப்பு லட்சுமிக்கு கடவுள். அப்ப கிருஷ்ண பரமாத்மாவை எதை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க? கடலையும் கடல்ல இருக்கிற உப்பும் கடல்வாழ் உயிரின சம்பந்தப்பட்டதை கிருஷ்ண பரமாத்மாவை ஒப்பிட்டாச்சு. ராமருக்கு இயற்கைங்கிற வனம். அப்ப அந்த இயற்கைங்கிறதுல பழம், காய்கறி எல்லாம், பழம் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதுக்கு அந்த குரங்கு இருக்கதா இருக்கும். அதில் இருந்து பரிணாம வளர்ச்சி. அதான் மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமன் என்பது நம்ம தலையில மூளை. அதனாலதான் 3 அடி மண்ணு கேட்டுட்டு வானலோகம் பூன்லோகம் நம்ம தலையில இருக்க மூளையை கால் வச்சிருவார். புதன்னா நரம்பு, மூளை. அப்ப அந்த மூளையை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போ இவனுக்கு இயற்கைக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்த முருகன்
மருமகன். அவன் அடுத்த பிறவி எடுத்துட்டான், மனிதனா, அறிவு பெற்ற மகனா, சிவனின் புத்திரனா. அப்போ சூரியனின் முழு வடிவம் முருகன். அப்போ முருகன் என்பவன் அறிவுக்கு கடவுள். அப்ப எல்லாருக்கிட்டையும் அறிவு இருக்கு. நெற்றிக்கண், பூமி, அதாவது சூரியன் இருந்து விழுந்த துண்டு தானே பூமி, அதுல இருந்து உருவான உயிரினங்கள் தானே, அதுல இருந்து ஒவ்வொரு பரிணாமம். அப்போ இயற்கைக்காக போராடினது மகாபாரதம். இயற்கையினுடைய கடல் கிருஷ்ணர், இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த பரங்கள்ல இருக்கக்கூடிய வனம் ராமன். அதனாலதான் அவர் வனவாசம் போனார். வனம்னா ராமன், வனத்தில் குரங்கு இருக்கும். அப்போ இயற்கை தான் புதன், அதை உருவாக்கியவன் சிவன். அப்போ இயற்கையை அழித்தால் சிவதோஷம் பற்றி கொள்ளும்னு அர்த்தம். அப்போ நீ ராமேஸ்வரனும் சிவன் தலம் தான். அப்ப இயற்கைங்கிற பெருமாளுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கான். இந்த சிவனால் உருவாக்கப்பட்ட இயற்கையை பாதுகாருங்கன்னா நீங்க தனித்தனி உருவம் கொடுத்து எங்க சாமி எங்க சாமின்னா புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும். சும்மா போட்டு, அதாவது பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னா அந்த உருவத்தினுடைய உள்ளர்த்தம் என்ன, அதுதான் அறிவுபூர்வம். இப்போ முருகனுக்கு 12 வெளிகள், 12 மணி நேரம், 12 கரங்கள், காக்கும் கரங்கள் 12. அவர் அன்னையின் வேல் கையில இருக்குங்கிறாரு. அப்போ வேல் தான் காக்கும் அப்படின்னா வேல்னா ராகு, வேல்னா ராகு. அப்போ சந்திரன் அப்படிங்கக்கூடிய தாய் வீட்டுல அந்த செவ்வாய் நீச்சம். அப்போ தாயினுடைய கருவறையில அந்த வேல் அப்படிங்கிறது என்னது, ராகு. தாய் தான் காப்பாத்துறா உன்னை. இப்போ முழுக்க முழுக்க யார் இருக்கா? அப்ப தாயும் தந்தையும்ங்கிறது சூரியன் சந்திரனாலதான் ஒரு உயிர் உருவாச்சு, சந்திரனால தான் மேனி உருவாச்சு. உங்களுக்கு கடலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கும்? சந்திரனுக்கு இருக்கும். பௌர்ணமியில அலைகள் அதிகமா இருக்கும், அமாவாசையில அலைகள் கம்மியா இருக்கும். மீன் பிடிக்க அதுக்கு போவானுங்க. அப்போ உங்களுக்கு அந்த, அதாவது இயற்கையினுடைய நன்மை தீமைகளை வச்சு அதற்குன்னு இதை அழிச்சிடக்கூடாதுன்னு தெய்வமா கொடுத்தாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் மரத்தை சாமியா கும்பிட்டு பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு விஷயங்களை தெய்வமா கும்பிட்டு பார்த்துருப்பீங்க, அவங்கவுங்க வாழ்ந்த இடத்த தெய்வமா கும்பிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ அழிஞ்ச உருவத்துக்கு கொடுத்து அழியாத உருவம் தான். ஒரு மரத்தை வெட்டினா ஒரு மரம் கண்ணு நட்டும்பான், பாவம் போகும். இப்போ அப்படிலாம் கிடையாது. நம்ம வான் உயரத்துக்கு இருந்த மரம்லாம் நம்ம உயரத்துக்கு வந்தாச்சு. அதில் விதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டூப்ளிகேட் பண்ண முடியாத ஒரே மரம் பனை மரம் மட்டும்தான். பனை என்பது வறண்ட நிலத்திலும் வாழ வழிவகுக்கும், வறண்ட இனத்தையும் வாழ வழிவகுக்கக்கூடியது விவசாயம். அப்போ பனை என்பது வறண்ட நிலத்திலும் வாழும். நான் இது அழிஞ்சாலும் அது ஒரிஜினல், அந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன். இப்போ ஒரிஜினலுக்காக போராடிட்டு தான் இருப்பேன். இப்போ ராமருடைய பிள்ளை லவனுக்கு எனக்கு தெரிஞ்ச கோயில் கிடையாது. அது யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், அதுலேயும் கேள்விதான் கேட்குறான். நான் என்ன சொல்றேன், எங்களுடைய சிவன் அம்சமா இருக்கக்கூடியது, சிவன் இருக்கிறது சுடுகாடு, காளிங்கிறது சுடுகாடு. அப்போ காளிக்கு நீங்க எந்த பூஜையும் பண்ண மாட்டீங்க, ஆனா உச்சிமாலிக்கு மட்டும் எப்படி பண்றீங்க? உஜ்ஜயினி மகா காளிக்கு ராமேஸ்வரத்தில் எப்படி பண்றீங்க? எங்க ஊர் கிராம தேவதைக்கு நாங்க ஒரு விஷயம் பண்றோம், அப்போ அந்த பூஜையில நீங்க கலந்துக்கிறது இல்லை. நாங்க ஒரு அர்ச்சனை பண்ண கோயிலுக்கு வந்தாலும் உங்க பேரு, உங்க நட்சத்திரம், உங்க குலம், உங்க கோத்திரம், நாமஸ்தே நாமஸ்தே நாமஸ்தே, குல தேவதா நாமஸ்தே. அது தெய்வம் கிடையாது, அது தேவதை, கிராம தேவதை. தெய்வம் என்பது எம்பெருமாள் நாராயணன். இயற்கை தெய்வம்னு நான் ஏத்துக்கிறேன். அப்ப இயற்கை எய்தியவர்கள் என் முன்னோர்கள் தெய்வம்னு நீ ஏத்து. அதுக்கு எப்படி திதி தர்ப்பணம் நீ கொடுப்ப? நான் எங்க சுத்தினாலும் அதுக்கு தான் வருவேன். ஏன்னா என் முன்னோர்கள் இயற்கையில் கலந்தனர். இயற்கை தான் எம்பெருமாள் நாராயணன். அதனாலதான் அவர் எல்லாம் என்னுள் அடக்கம்னார். எம்பெருமாள் நாராயணன் பாவமும் நானே, புண்ணியமும் நானே, பிறப்பும் நானே, இறப்பும் நானே. கர்ணனை விட தான தர்மம் எவனும் பண்ண முடியாது. வரம் பெற்று எவ்வளவு இதா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல இயற்கையை அழிக்கும் போது எல்லாம் அழிஞ்சிரும். இங்க எல்லாம் என்னுள் அடக்கம் அப்படின்னாரு. அப்போ இயற்கையை எய்தியவன் இறைவன். அப்போ அவனுக்கு கர்மாக்கு தகுந்தவர் தான் பிறப்பு அப்படிமா. அவன் நான் இப்ப எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் என் வாரிசு, அதான கர்மா. இப்ப நான் கண்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு எனக்கு அணுக்கள் வீக்கா இருக்கிறது என் குழந்தைக்கு போதான் செய்யும். அப்ப அதுக்கு தகுந்த உணவை என் குழந்தை எடுத்துக்கிட்டா மாறுங்கிறேன். அப்ப இயற்கைக்கு கொடுத்த உருவம் தான் என் பெருமாள் நாராயணன். நான் நாராயணனை தாங்க சிலையாவே வச்சிருக்கேன். அப்ப என்ன பேச தூண்டுறதே அவர் தான். பெருமாளை தான் சிலையா வச்சிருக்கேன். கௌமாரிங்கிறது சப்த கன்னிகள்ல ஒருத்தி. அப்போ முருகனினுடைய அம்சம். முருகரை வச்சிருக்கேன், பத்ரகாளி அம்மனை வச்சிருக்கேன், பிள்ளையார வச்சிருக்கேன். சிவனின் முதல் பிள்ளை
கேதுனா ஞானம். கேது என்பது இயற்கை, அதில் நிறை குறை இருக்கும். அதனாலதான் விநாயகனை குறைவா வச்சிருக்கும். அதுல தலை போனாலும் மீண்டும் முளைக்கும், இந்த விதை அழிஞ்சாலும் மீண்டும் முளைக்கும் அப்படின்னா. அதே மாதிரி முருகன் அதுல இருந்து 2வது புள்ள, மனுஷன் 2வது புள்ள. அறிவு பா 6 அறிவுக்குங்கிறத முருகன் எதுக்கு உலகத்தில் உள்ள எல்லா கடவுளையும் வணங்கின மாதிரினா, இந்த அறிவு உலகை வெல்லுமா. மனிதனின் அறிவு உலகை வெல்லும், பல துன்பங்களை வெல்லும், அனைத்தையும் ஆராயும். அப்போ முருகன் என்பவனினுடைய அறிவு, மனிதன் ஒவ்வொருத்தனுடைய அறிவு அவ்வளவு அழகு, அதற்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. அப்போ முருகன் என்பவன் அறிவின் உருவம், தனியா செலவு கொடுக்காத. அப்போ இயற்கையின் மொத்த உருவத்தையும் நன்மை தீமையை அறியக்கூடிய அறிவு முருகன். அப்போ இயற்கை என்னும் புதன் மாமன். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறவு. இப்படி 10 அவதாரம். அதனால அவர் கேட்ட கேள்வி, இதை கேட்டா கொஞ்சம் புரியும். இல்ல இதை விட பேசணும்னா வேற தளத்தை பத்தி பேசுவேன். எங்க சுத்தினாலும் சிவனுக்கு தான் நிக்கிறீங்க. சிவன் தான் சூரியன். சிவன் அப்படின்ற பெயர்ல வந்துட்டு இன்னைக்கு சிவன்னா என்னன்னா ஜீவன் அர்த்தங்க. சிவன்னா சூரியன் இல்லைன்னா, சூரியன் அதாவது மனிதனுடைய ஆண் உறுப்பை தான் நான் சிவலிங்கம்னு சொல்லுவேன். அணுக்கள் வீரியம் இல்லைன்னா எந்த தலைமுறையும் இருக்காது. ஒரு விதையினுடைய கண்ணுக்கு தெரியாத அணு சிவம்னு சொல்றேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய பல அணுக்கள் ஒன்று சேர்ந்துதான் பிரபஞ்சமே உருவாச்சு. அப்போ சூரியனிலிருந்து விழுந்த துண்டு பூமின்னா, இந்த பூமிக்கு காந்த ஈர்ப்பு விசை இருக்குங்கிறான். நீ கதிர்வீச்சு அங்க போனாதான் கிடைக்குங்க. நீ எங்க இருந்தாலும் உன் உடம்புல இருக்கக்கூடிய காந்தத்தன்மை உன் பிறப்புக்கு தகுந்த கதிர்வீச்சை உள்வாங்கும். அது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு கிடையாது. உன் உடலுக்கு தகுந்த பாசிட்டிவ் நெகட்டிவை அது உள்வாங்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உன் உடலை இயக்கு, மாத்து, அதுக்கு தகுந்த உணவை ஏத்து. இந்த உடல் வளம் பெறும், பலம் பெறும். அதிங்கிற இந்த உடலை பாதுகாத்தா விதிங்கிற உயிரை காப்பாத்திடலாம். விதியை மதியால் வெல்லும். சிவன்ற பெயர்ல, சிவனை வச்சு கும்பிடுன்ற பெயர்ல இந்த வெள்ளையங்கிரி மலை இருக்குல்ல, அதையே வந்து ஜக்கி வாசுதேவ் ஆட்டி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை. அதாவது சிவன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சூரியனை மையப்படுத்தி நவ கிரகங்களும் இருக்கும். இந்த குடும்பத்தை இழந்தவன் சிவன் வந்து, அதாவது செத்ததற்கு சமம். குடும்பம் ஒரு கோவில், இதை இழந்தவன் அந்த காலத்துல திருவோடு ஏந்தி, அதாவது சிவனுக்கே பித்து பிடிச்சிருச்சு. அவரு திருவோடு ஏந்தினார்னு ஒரு கதை உண்டு. சிவனுக்கு பித்து பிடிச்சதை தெளிய வைத்தது யார் அப்படின்னா, ஊசி முனையில தவம் இருந்து சக்தி அப்படின்னா இந்த உடலை வருத்தி, அதாவது அங்க ஈனம், இந்த உடல் வந்து அங்க ஈனமா இருக்குமா, எது அங்காளிக்கு, அந்த அங்க ஈனத்தை ஊசி முனையில தவம் இருந்து, அப்ப அந்த அங்க ஈனத்தை சரி பண்ணும்போது அந்த சிவம்ங்கிற பித்து தெளியுது, அந்த உயிர் காக்குமா. அப்ப அந்த உடலை காக்கக்கூடியது. அப்போ இந்த சிவம்ங்கிறத இழந்தவன், குடும்பத்தை இழந்தவன். அதனாலதான் சொல்லுவான் சிவன் அடியார்னு. யாரும் சொல்லுவோம், சிவலோக பதவி அடைஞ்சிட்டாருப்பா, எப்பா சிவங்கிட்ட போயிட்டான். அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லா கிட்ட போயிட்டான், கர்த்தர்கிட்ட போயிட்டான். அப்போ இவங்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, தன் உடல் இருக்கும் போதே அனைத்தையும் துறந்தவன் தான் சிவனடியார். எந்த பற்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு இந்த பிறவியில எதுவுமே வேண்டாம், இந்த பிரபஞ்சத்துல கடைசியில உடலுங்கிறது அழியும், அது நான் வந்து இந்த பிறவியில வாழ விரும்பலைங்கிறவன் சிவனடியார். ஆனா அவங்க கிட்ட தான் பல கோடி சொத்து இருக்குல்ல, அவங்க என்ன ஏன் சிவன்கிட்ட சேர்க்குறீங்கிற. சிவன் அவன் வச்சு சம்பாதிக்கலாம், அவர் தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லி அவன் பேசினார். இப்ப கூட நோய் வந்துருச்சே, ஏன் அந்த சிவனியை அவரை காப்பாத்தல, சிவனியை காப்பாத்தல. அதாவது ஒரு நீ எதையும் எடுத்துட்டு போக முடியாது ராஜா, நீ எடுத்துட்டே போக முடியாது. அதாவது சிவன்கிறது சாதாரண ஒரு சொல்லு கிடையாது, ஜீவன். அப்ப நம்ம உடம்புல எண்ணற்ற இருக்க ஜீன்கள் தான், அணுக்கள் தான் அந்த ஜீவன். உன்னை அது உணர்த்தும், உனக்கு அது சொல்லும். அப்போ உனக்கு ஒரு நோயை கொடுக்குதுன்னா அந்த சிவன் உன்னை தடுக்கலை. அதே மாதிரி சிவம்ங்கிறது வந்து அவரு சனாதனம்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. எல்லாரும் இங்க பணக்காரன் ஏழைங்கிற மாதிரிலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் நாங்கள் சோறு போடுவோம். வெளிநாட்டுக்காரனுக்கும் அதே சோறு தான், கஷ்டப்படுறவன் இங்க வந்து கிளீன் பண்றவனுக்கும் அதே சோறு தான். மனித நேயம் தான் சனாதனம், இயற்கை நேயம் சனாதனம், எல்லா உயிர்களையும் பாவிக்கக்கூடியது சனாதனம். அப்படின்னா இந்த இயற்கை சார்ந்த மனிதன், இந்த இயற்கை சார்ந்த பறவை, விலங்குன்னு அப்படி பார்த்தா நீ செல்போனை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஒரு உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது சனாதன தர்மம் கிடையாது. அப்போ இங்க அனைத்தும் தீங்கு, விதை இல்லை.
உங்களுக்கு நிறைய பறவைகள் வந்து இல்லை, இனங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மனித இனமே வந்து மருத்துவங்கிற பேர்ல கொத்து கொத்தா போயிட்டு இருக்கு. நிறைய நல்லொழுக்க சீர்கேடு போய்கிட்டு இருக்கு. அப்போ இங்க எங்க இருக்கு? அப்போ அது வார்த்தையில் மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கையில் கொண்டு வாங்க, வாழ்க்கை வளம் பெறும்னு சொல்லுவேன். நான் அதை அழிக்கிறேன்னு சொல்லலை, அதை கொண்டுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். போதும் தெய்வம். போதும்.